இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா, வாங்க போவோம். காலையில் இட்லி, கடலப்பருப்பு சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. காலையில் மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸு. இப்படி இட்லி துணி வந்து இந்த துணி பார்த்தீங்களா, கனமான துணி, அப்படி துணி வெள்ளை துணி போட்டு பொத்தி வச்சிங்கன்னா வேர்வை தண்ணி ஒழுகாது, சூடும் நல்லா நிற்கும். சாயங்காலம் நைட்டு வரைக்கும் கூட சூடு நிற்கும். வெறா மீன் குழம்பு, வெறா மீன் வறுவல், செவரொட்டி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், சீனியரக்காய், உருளைக்கிழங்கு போட்ட புளிக்குழம்பு. சைவம் சாப்பிட்றவங்களுக்கு சைவம், அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு அசைவம். பழைய சாதம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு நேயர்களே. இன்றைக்கி நான் இது மீன் குழம்புல ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் நேயர்களே. மீன் குழம்புல ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தேங்காய் கம்மியாக சேருங்க. அந்த தேங்காயை வந்து பால் எடுத்து ஊற்றுங்க. பால் எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த கலர் வந்து இதே கலர் கிடைக்கும். மீன் குழம்பு வச்சு இறக்குனதுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றலை, எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அந்த கம்மியாக ஊற்றின எண்ணெயும் இப்படி மேலே வந்துருக்கிறதுக்கு காரணம் வந்து குழம்பு வச்சு இறக்குனதுக்கு அப்புறம் வந்து அடுப்பை வந்து குழம்பை வந்து 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு அடுப்பை அமர்த்திட்டு மூடி போட்டு இப்படி மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த அடுப்பு பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, பர்னர் சூட்டுலே வந்து அப்படியே எண்ணெய் வந்து அப்படியே மெதுவாக கக்கி அப்படியே மேலே வந்து தெளிவாக வந்து நின்றோம். இதுதான் சின்ன டிப்ஸு. குழம்பு கொதிச்ச அடுத்த செகண்ட் அப்படி தூக்கி நம்ம கீழே வைக்கிறதுல தான் வந்து அந்த எண்ணெய் கக்கி வராது. 2 நிமிஷம் குறைச்சி வச்சுட்டு வச்சிங்கன்னா எண்ணெய் கக்கி வந்துடும். நேயர்களே, நீங்களும் சாப்பிட வாங்க நேயர்களே. நன்றி, வணக்கம்.